ரொம்ப டேஸ்டியாக ஸ்மூத்தி அண்ட் சில்கியான மேங்கோ பேனா கோட்டா எப்படி செய்கிறேன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு 2 டீஸ்பூன் ஜெலட்டின், அது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி, இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு 10 அல்லது 15 நிமிஷம் அப்படியே வைக்கலாம். ஒரு ஜெலி மாதிரி ஃபார்ம் ஆகி வந்திருக்கும். இது அப்படி அங்கால இருக்கட்டும். அடுத்ததாக இந்த மேங்கோ பேனா கோட்டா செய்கிறதுக்கு எங்களுக்கு மாம்பழம், ஒரு லார்ஜ் சைஸ் மேங்கோ எடுத்துட்டு அதை நல்லா தோல் சீவிட்டு உள்ளே இருக்கிற யூசியான மேங்கோ அதான் எங்களுக்கு இப்போ தேவை. அதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி அடித்து எடுத்து வந்துடலாம். அடிச்செடுத்த மாம்பழம் 1 கப் தேவை. இது இப்போ ரெடி ஆகிட்டுது. அடுத்ததாக ஒரு பேனில் 1/4 கப் சுகர், 2 அல்லது 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி. சுகர் நல்லா கரையட்டும். அது கூடவே வச்சிருக்கிறோம் இல்லை ஜெலட்டின், அதையும் இதோட சேர்த்து விடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்கிற மேங்கோவை சேர்க்கலாம். உங்களுக்கு இது இன்னுமே ஸ்மூத்தியாக வேணுமெண்டா இதை வடிகட்டி கூட சேர்க்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடும்போதே நல்லா ஸ்மூத்தாக வந்து இருக்குது. இது இப்போ ரெடி ஆயிட்டுது. சூடாறினது ஒரு கப் எடுத்து அதை டவல் ஒன்று மடித்து இதே மாதிரி சரிச்சு வச்சிருக்கிறேன். சரிச்சு வச்சு விடும்போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்கிற மேங்கோவை இதில் ஆட் பண்ணி விடலாம். இதே மாதிரி இன்னொரு கிளாஸில் எடுத்து வைக்க போகிறேன். இது ரெண்டையும் 5 மணித்தியாலம் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். அடுத்ததாக க்ரீம் லேயர் செய்ய போகிறோம். இதுக்கு சேம் ப்ராசஸ் தான். 2 டீஸ்பூன் ஜெலட்டின், 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி எடுத்து 10-15 நிமிஷம் அதையும் வைக்க போகிறோம். அடுத்ததாக 2 கப் பால் எடுத்து பால் 1 கப்பாக வத்தி வார வரைக்கும் காய்ச்சி எடுக்கலாம். பால் இப்போ ரெடி ஆகிட்டுது. இதை ஒரு தடவை வடிகட்டிட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம்ல ஜெலட்டின், அதையும் இது கூட சேர்க்க போகிறோம். அடுத்ததாக 1/4 கப் சுகர், இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம். சுகர் ஜெலட்டின் எல்லாமே கரைஞ்சி வந்ததும் 1/4 டீஸ்பூன் வெனிலா. பால் சூடாறினதும் ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம் இல்லை மேங்கோ, அது இப்போ செட் ஆகிட்டு அது கூடவே க்ரீம் லேயருக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கிற பாலை இது கூட சேர்க்க போகிறோம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மேலே பாலின நுரைகள் இருக்கு, அது ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்து விடலாம். மறுபடியும் இதை 5 மணித்தியாலம் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். இப்போ நல்லா செட் ஆகி ரெடி ஆயிட்டுது. சம்மருக்கேற்ற ஸ்மூத்தி அண்ட் சில்கியான மேங்கோ பேனா கோட்டா ரெடி ஆயிட்டுது. இதை நீங்களும் உங்களோட வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை சேரும். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் ஜி குக்கிங் ராஜு. சமைப்போம், சுவைப்போம்.